அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் அலகு 8 நிலையான அபிவிருத்தி மற்றும் உணவு பாதுகாப்பு இடையிலான உறவு முறையை பற்றி பார்க்கலாம். ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பாடத்திட்டம். கட்டமைப்பு, நோக்கங்கள், அறிமுகம், நிலையான வளர்ச்சியின் கருத்து மற்றும் பரிணாமம், உணவு பாதுகாப்பின் பொருள் மற்றும் கருத்து, உணவு பாதுகாப்பின் பரிணாமங்கள், நிலையான வளர்ச்சிக்கும் உணவு பாதுகாப்பிற்கும் இடையிலான உறவு முடிவுரை, இவை அனைத்தையும் இந்த பாடத்திட்டத்தில் நாம் காணலாம். நோக்கங்கள். இந்த அலகு படித்த பிறகு நீங்கள் செய்ய வேண்டியவை: நிலையான வளர்ச்சியின் கருத்துக்கள் மற்றும் பரிமாணத்தை விளக்கவும், உணவு பாதுகாப்பு பொருள் பற்றி விவாதிக்கவும், உணவு பாதுகாப்பின் பரிணாமங்களை விவரிக்கவும், நிலையான வளர்ச்சிக்கும் உணவு பாதுகாப்பிற்கும் உள்ள தொடர்பை ஆராயவும் தெரிந்து கொள்ளலாம். அறிமுக உரை. நிலையான வளர்ச்சிக்கும் உணவு பாதுகாப்பிற்கும் இடையிலான உறவு பன்முகத்தன்மை கொண்டது மற்றும் தற்போதைய மற்றும் எதிர்கால சந்ததியினரின் நல்வாழ்வை உறுதி செய்வதற்கு முக்கியமானது. நிலையான வளர்ச்சிக்கும் உணவு பாதுகாப்பிற்கும் இடையிலான சிக்கலான உறவு தற்போதைய மற்றும் எதிர்கால சந்ததியினரின் நல்வாழ்வை உறுதி செய்வதற்கான உலகளாவிய முயற்சிகளின் மையத்தில் உள்ளது. அதன் மையத்தில் நிலையான வளர்ச்சி எதிர்கால சந்ததியினரின் சொந்த தேவைகளை பூர்த்தி செய்யும் திறனை சமரசம் செய்யாமல் நிகழ்காலத்தின் தேவைகளை பூர்த்தி செய்ய பாடுபடுகிறது. உணவு பாதுகாப்பு மறுபுறம் அனைத்து மக்களுக்கும் எல்லா நேரங்களிலும் உடல், சமூக மற்றும் பொருளாதார அணுகல், சுறுசுறுப்பான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான அணுகல் ஆகும். சமீபத்திய தசாப்தங்களில் மக்கள் தொகை வளர்ச்சி, காலநிலை மாற்றம், சுற்றுச்சூழல் சீரழிவு மற்றும் சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் போன்ற பெருகி வரும் சவால்களால் உந்தப்பட்டு நிலையான வளர்ச்சி மற்றும் உணவு பாதுகாப்பு ஆகியவற்றுக்கு இடையேயான ஒன்றோடொன்று இணைந்திருப்பதை உலகம் கண்டுள்ளது. உணவு உற்பத்தி, விநியோகம் மற்றும் நுகர்வு ஆகியவற்றின் சுற்றுச்சூழல், சமூக மற்றும் பொருளாதார பரிணாமங்களை ஒரே நேரத்தில் நிவர்த்தி செய்யும் ஒருங்கிணைந்த மற்றும் முழுமையான அணுகுமுறைகளை உருவாக்குவதற்கான கட்டாயத்தை இந்த அங்கீகாரம் அடிக்கோட்டிட்டு காட்டுகிறது. சுற்றுச்சூழல் மட்டத்தில் உணவு உற்பத்தி சார்ந்து இருக்கும் மண், நீர் மற்றும் பல்லுயிர் போன்ற இயற்கை வளங்களை பாதுகாக்க நிலையான விவசாய நடைமுறைகள் அவசியம். பாதுகாப்பு, உழவு, பயிர் சுழற்சி மற்றும் ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை போன்ற வேளாண் சூழலின் கொள்கைகளை பின்பற்றுவதன் மூலம் விவசாயிகள் மண் வளத்தை அதிகரிக்கவும், நீர் பயன்பாட்டை குறைக்கவும் மற்றும் செயற்கை உள்ளீடுகளின் பயன்பாட்டை குறைக்கவும், அதன் மூலம் உணவு உற்பத்தி முறைகளின் நீண்ட கால நிலைத்தன்மையை ஊக்குவிக்கவும் முடியும் என்பதை தெரிந்து கொள்ளலாம். சமூக ரீதியாக நிலையான வளர்ச்சி என்பது அனைத்து தனி நபர்களுக்கும், குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய மற்றும் விளிம்பு நிலை மக்கள், சிறு விவசாயிகள், பெண்கள் மற்றும் பழங்குடி சமூகங்களுக்கு சமமான உணவு அணுகலை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. நிலம், கடன், கல்வி மற்றும் சந்தை வாய்ப்புகளை அணுகுவதன் மூலம் இந்த குழுக்களுக்கு அதிகாரம் அளிப்பதன் மூலம் சமூகங்கள் உணவு பாதுகாப்பின்மைக்கான அவர்களின் பின்னடைவை மேம்படுத்தலாம் மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டையும் மேம்படுத்தலாம். பொருளாதார ரீதியாக நிலையான உணவு முறைகள் விவசாயிகள் மற்றும் உணவு உற்பத்தியாளர்களுக்கு வாழ்வாதாரம் மற்றும் வருமான வாய்ப்புகளை உருவாக்க முயல்கின்றன. அதே நேரத்தில் உள்ளூர் பொருளாதார வளர்ச்சி மற்றும் பின்னடைவை வளர்க்கின்றன. நியாயமான வர்த்தக நடைமுறைகளை ஊக்குவித்தல், சிறிய அளவிலான உற்பத்தியாளர்களை ஆதரித்தல் மற்றும் கிராமப்புற உட்கட்டமைப்பு மற்றும் விவசாய உணவு மதிப்பு சங்கிலிகளில் முதலீடு செய்வதன் மூலம் பொருளாதாரங்கள் வறுமையில் இருந்து நிலையான பாதைகளை உருவாக்கி உணவு மற்றும் வளங்களை அணுகுவதில் ஏற்றத்தாழ்வுகளை குறைக்கலாம். மேலும் நிலையான வளர்ச்சி மற்றும் உணவு பாதுகாப்பு ஆகியவற்றுக்கு இடையேயான உறவு காலநிலை மாற்றத்துடன் சிக்கலானதாக இணைக்கப்பட்டுள்ளது. விவசாயம், வெப்பநிலை, மழைப்பொழிவு மற்றும் தீவிர வானிலை நிகழ்வுகளில் மாற்றங்களுக்கு பங்களிக்கிறது. அதன் மூலம் இது பாதிக்கப்படுகிறது. வேளாண் காடு வளர்ப்பு, நீர் சேகரிப்பு
மற்றும் காலநிலை ஸ்மார்ட் தொழில்நுட்பங்கள் போன்ற நிலையான விவசாய நடைமுறைகள் பசுமை இல்லா வாயு உமிழியை தணிக்கவும், கார்பன் வரிசைப்படுத்துதலை மேம்படுத்தவும் மற்றும் காலநிலை தொடர்பான அதிர்ச்சிகள் மற்றும் அழுத்தங்களுக்கு பின்னடைவை உருவாக்கவும் உதவும். நிலையான வளர்ச்சியின் கருத்து மற்றும் பரிணாமம். எதிர்கால சந்ததியினர் தங்கள் சொந்த தேவைகளை பூர்த்தி செய்யும் திறனை சமரசம் செய்யாத வகையில் பொருளாதார வளர்ச்சியால் தொடரப்பட வேண்டும் என்ற வளர்ந்து வரும் அங்கீகாரத்தின் பிரதிபலிப்பாக நிலையான வளர்ச்சியின் கருத்து வெளிப்பட்டது. இது சுற்றுச்சூழல், சமூக மற்றும் பொருளாதார இலக்குகளின் ஒன்றோடொன்றிணைந்திருப்பதை வலியுறுத்துகிறது. தற்போதைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் இயற்கை வளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகளின் நீண்ட கால நிலைத்தன்மையை உறுதி செய்வதற்கும் இடையே சமநிலையை அடைய முயல்கிறது. உணவு பாதுகாப்பின் பின்னணியில் நிலையான வளர்ச்சியின் கருத்து உணவு முறைகளை மிகவும் நெகிழக்கூடியதாகவும் சமத்துவமாகவும் சுற்றுச்சூழலுக்கு நிலையானதாகவும் மாற்ற வேண்டியதன் அவசியத்தை அடிக்கோட்டிட்டு காட்டுகிறது. இது உணவுப் பொருள்களின் கிடைக்கும் தன்மை, அணுகல், பயன்பாடு மற்றும் நிலைப்புத்தன்மை ஆகியவற்றை உள்ளடக்கியது. அனைத்து நபர்களுக்கும் தங்கள் உணவு தேவைகள் மற்றும் சுறுசுறுப்பான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான விருப்பங்களை பூர்த்தி செய்ய போதுமான, பாதுகாப்பான மற்றும் சத்தான உணவை அணுகுவதை உறுதி செய்கிறது. இந்த சூழலில் உணவு பாதுகாப்பின் பொருளையும் கருத்தையும் ஆராய்வோம். உணவு பாதுகாப்பு தொடர்பான நிலையான வளர்ச்சியின் பரிணாமத்தை பல முக்கிய நிலைகளில் காணலாம். 1. சுற்றுச்சூழல் வரம்புகளின் ஆரம்ப அங்கீகாரம். 2. தி புரூட்லாண்ட் அறிக்கை. 3. சுற்றுச்சூழல் மற்றும் மேம்பாட்டு இலக்குகளின் ஒருங்கிணைப்பு. 4. நிலையான வளர்ச்சியின் இலக்குகள் SDG சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். 1. சுற்றுச்சூழல் வரம்புகளின் ஆரம்ப அங்கீகாரம். நிலையான வளர்ச்சியின் தோற்றத்தை 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியிலும் 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியிலும் ஆரம்ப கால பாதுகாப்பு இயக்கங்களில் காணலாம். இது இயற்கை வளங்களின் வரையறுக்கப்பட்ட தன்மையையும் எதிர்கால சந்ததியினருக்கான பாதுகாப்பின் முக்கியத்துவத்தையும் எடுத்துக்காட்டுகிறது. சுற்றுச்சூழல் வரம்புகளின் இந்த அங்கீகாரம் நிலைத்தன்மையின் கருத்துக்கு அடித்தளத்தை அமைத்தது. தி புரூட்லாண்ட் அறிக்கை 2வது 1987இல் சுற்றுச்சூழல் மற்றும் மேம்பாட்டுக்கான உலக ஆணையத்தால் எங்கள் பொதுவான எதிர்காலம் என்றும் அழைக்கப்படும் புரூட்லாண்ட் அறிக்கையின் வெளியீட்டில் நிலையான வளர்ச்சியின் நவீன கருத்து முக்கியத்துவம் பெற்றது. அந்த அறிக்கை நிலையான வளர்ச்சியை இவ்வாறு வரையறுத்தது: எதிர்கால சந்ததியினர் தங்கள் சொந்த தேவைகளை பூர்த்தி செய்யும் திறனை சமரசம் செய்யாமல் நிகழ்காலத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வளர்ச்சியை ஏற்படுத்துவது மூலம் நிலையான வளர்ச்சியை அடையலாம் என்று தி புரூட்லாண்ட் அறிக்கை கூறுகிறது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பொருளாதார மேம்பாடு மற்றும் சமூக சமத்துவம் ஆகியவற்றின் ஒன்றுக்கொன்று சார்ந்திருப்பதை இது வலியுறுத்துகிறது. 3. சுற்றுச்சூழல் மற்றும் மேம்பாட்டு இலக்குகளின் ஒருங்கிணைப்பு. 1990களில் மற்றும் 2000களின் முற்பகுதியில் நிலையான வளர்ச்சி சர்வதேச வளர்ச்சி நிகழ்ச்சி நிரல்களில் பெருகிய முறையில் ஒருங்கிணைக்கப்பட்டது. இது 2000ஆம் ஆண்டில் மில்லினியம் டெவலப்மெண்ட் இலக்குகளை MDG மில்லினியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் மில்லினியம் டெவலப்மெண்ட் இலக்குகளை ஏற்றுக்கொண்டதில் உச்சகட்டத்தை அடைந்தது. MDGக்கள் ஆரம்பத்தில் வறுமையில் கவனம் செலுத்தின, தணிப்பு மற்றும் அடிப்படை மனித தேவைகள். அவை சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை வளர்ச்சி உத்திகள் இணைப்பதற்கான அடித்தளத்தை அமைத்தன. 4. நிலையான வளர்ச்சி இலக்குகள் SDGs 2015இல் ஐக்கிய நாடுகள் சபையில் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்களை ஏற்றுக்கொண்டது.
நிலையான வளர்ச்சியின் பரிணாம வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க மைல்கள் பிரதிநிதித்துவப்படுத்தியது. வறுமை, பசி, சமத்துவமின்மை, காலநிலை மாற்றம் மற்றும் சுற்றுச்சூழல் சீரழிவு உள்ளிட்ட உலகளாவிய சவால்களை எதிர்கொள்ள 17 SDGகள் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்களும் அவற்றுடன் தொடர்புடைய இலக்குகளும் ஒரு விரிவான கட்டமைப்பை வழங்குகின்றன. SDGகள் 2 குறிப்பாக பசியை முடிவுக்கு கொண்டு வருதல், உணவு பாதுகாப்பை அடைதல், ஊட்டச்சத்து மேம்படுத்துதல் மற்றும் நிலையான விவசாயத்தை மேம்படுத்தல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது. SDG 2 குறிப்பாக பசியை முடிவுக்கு கொண்டு வருதல், உணவு பாதுகாப்பை அடைதல், ஊட்டச்சத்தை மேம்படுத்துதல் மற்றும் நிலையான விவசாயத்தை மேம்படுத்துதல் ஆகியவற்றில் கவனம் செலுத்துகிறது. உணவு பாதுகாப்பின் பின்னணியில் நிலையான வளர்ச்சியானது சுற்றுச்சூழலுக்கு நிலையான மற்றும் சமூக சமத்துவ உணவு முறைகளை ஊக்குவிக்கும் அதே வேளையில் பசி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டின் மூல காரணங்களை தீர்க்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்துகிறது. இது நிலையான விவசாய நடைமுறைகளை ஊக்குவிப்பது, சிறு விவசாயிகளுக்கு நிலம் மற்றும் வளங்களுக்கான அணுகலை மேம்படுத்துதல், சிறிய அளவிலான உற்பத்தியாளர்களுக்கான சந்தை அணுகலை மேம்படுத்துதல், உணவு கழிவு மற்றும் இழப்பை குறைத்தல் மற்றும் உணவு பன்முகத்தன்மை ஊட்டச்சத்து கல்வியை ஊக்குவித்தல். ஒட்டுமொத்தமாக உணவு பாதுகாப்பு தொடர்பான நிலையான வளர்ச்சியின் பரிணாமம் சுற்றுச்சூழல், சமூக மற்றும் பொருளாதார இலக்குகளின் ஒன்றோடொன்று இணைந்திருப்பதையும் தற்போதைய மற்றும் எதிர்கால சந்ததியினரின் நல்வாழ்வை உறுதிப்படுத்தும் கொள்கைகள் மற்றும் நடைமுறைகளின் இந்த பரிணாமங்களை ஒருங்கிணைப்பதன் முக்கியத்துவத்தின் வளர்ந்து வரும் அங்கீகாரத்தையும் பிரதிபலிக்கின்றது. உணவு பாதுகாப்பின் பொருள் மற்றும் கருத்து. உணவு பாதுகாப்பு என்பது நிலையான வளர்ச்சிக்கும் உணவு பாதுகாப்பிற்கும் இடையேயான உறவில் உள்ள ஒரு அடிப்படை கருத்தாகும். இது உணவுப் பொருட்களின் கிடைக்கும் தன்மை, அணுகல், பயன்பாடு மற்றும் நிலைப்புத்தன்மை ஆகியவற்றை உள்ளடக்கியது. அனைத்து நபர்களும் தங்கள் உணவு தேவைகள் மற்றும் சுறுசுறுப்பான ஆரோக்கியமான வாழ்க்கைக்கான விருப்பங்களை பூர்த்தி செய்ய போதுமான, பாதுகாப்பான மற்றும் சத்தான உணவை அணுகுவதை உறுதி செய்கிறது. இந்த சூழலில் உணவு பாதுகாப்பின் பொருளையும் கருத்தையும் ஆராய்வோம். கிடைக்கக்கூடியது. உணவு பாதுகாப்பு என்பது தேசிய, பிராந்திய மற்றும் வீட்டு மட்டங்களில் போதுமான மற்றும் நம்பகமான உணவு கிடைப்பதன் மூலம் தொடங்குகிறது. வாழ்க்கை பேரழிவுகள் அல்லது மோதல்கள் போன்ற நெருக்கடி அல்லது அதிர்ச்சிகள் உள்பட மக்களின் உணவு தேவைகளை பூர்த்தி செய்ய போதுமான உணவு உற்பத்தி, விநியோகம் மற்றும் சந்தை அணுகல் ஆகியவை இதில் அடங்கும். இரண்டாவது, அணுகல். உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதில் உணவுக்கான அணுகல் சமமாக முக்கியமானது. இது உணவுக்கான உடல் மற்றும் பொருளாதார அணுகலை உள்ளடக்கியது. வாங்குதல், உற்பத்தி அல்லது பிற வழிகளின் மூலம் உணவை வாங்கும் மற்றும் வழங்கும் திறன் உட்பட. வருமான நிலைகள், உணவு விலைகள், போக்குவரத்து, உட்கட்டமைப்பு மற்றும் சந்தை அணுகல் போன்ற காரணிகளால் அணுகல் பாதிக்கப்படலாம். தனிநபர்கள் தங்களுக்கு கிடைக்கும் உணவை அவர்களின் ஊட்டச்சத்து தேவைகளை பூர்த்தி செய்யும் விதத்தில் பயன்படுத்துவதற்கான திறனை பயன்படுத்துதல். பயன்பாடு என்பது தனிநபர்கள் தங்களுக்கு கிடைக்கும் உணவை அவர்களின் ஊட்டச்சத்துக்கு தேவையான பூர்த்தி செய்யும் விதத்தில் பயன்படுத்துவதற்கான திறனை பயன்படுத்துதல். இதில் உணவு பாதுகாப்பு, உணவு பன்முகத்தன்மை, சுகாதாரம், சுகாதார நடைமுறைகள் மற்றும் சுத்தமான தண்ணீர் மற்றும் சமையல் வசதிகள் போன்ற காரணிகள் அடங்கும். இதில் உணவு பாதுகாப்பு, உணவு பன்முகத்தன்மை, சுகாதாரம்,
சுகாதார நடைமுறைகள், சுத்தமான தண்ணீர் மற்றும் சமையல் வசதிகள் போன்ற காரணிகள் இதில் அடங்கும். ஊட்டச்சத்து குறைபாடு, நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகள் மற்றும் உணவு தொடர்பான தொற்றாத நோய்கள் உள்ளிட்ட ஊட்டச்சத்து குறைபாட்டின் சிக்கல்களை தீர்ப்பதற்கு பயன்பாட்டை மேம்படுத்துவது மிகவும் முக்கியமானது. நிலைத்தன்மை. உணவு பாதுகாப்பு என்பது உணவு விநியோகத்தில் நிலைத்தன்மையையும் காலப்போக்கில் அணுகுவதையும் உள்ளடக்கியது. இது உணவு உற்பத்தி, விநியோகம் மற்றும் அணுகலை சீர்குலைக்கும் விலை ஏற்ற இறக்கங்கள், இயற்கை பேரழிவுகள், மோதல்கள், பொருளாதார வீழ்ச்சிகள் போன்ற அதிர்ச்சிகள் மற்றும் அழுத்தங்களின் தாக்கங்களை தணிப்பதை உள்ளடக்கியது. நிலைத்தன்மை என்பது உணவு உற்பத்தி, விநியோகம் மற்றும் அணுகலை சீர்குலைக்கும் விலை ஏற்ற இறக்கங்கள், இயற்கை பேரழிவுகள், மோதல்கள் மற்றும் பொருளாதார வீழ்ச்சிகள் போன்ற அதிர்ச்சிகள் மற்றும் அழுத்தங்களின் தாக்கங்களை தணிப்பதை உள்ளடக்கியது. உணவு பாதுகாப்பில் ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்த உணவு முறைகள் மற்றும் வாழ்வாதாரங்களின் பின்னடைவை உருவாக்குவது அவசியம். நிலையான வளர்ச்சியின் பின்னணியில் உணவு பாதுகாப்பு என்பது வறுமை ஒழிப்பு, சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை, சமூக சமத்துவம் மற்றும் பொருளாதார மேம்பாடு போன்ற பரந்த இலக்குகளுடன் நெருக்கமாக இணைக்கப்பட்டுள்ளது. நிலையான உறவு முறைகள் உணவு உற்பத்தியின் நீண்ட கால நம்பகத்தன்மைக்கு முன்னுரிமை அளிக்கின்றன. அதே நேரத்தில் அனைத்து தனிநபர்களுக்கும், குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய மற்றும் விளிம்பு நிலை மக்களுக்கு சமமான உணவு அணுகலை ஊக்குவிக்கின்றன. வேளாண் சூழலியலில் நடைமுறைகளை ஊக்குவித்தல், இயற்கை வளங்களை பாதுகாத்தல், கிரீன்ஹவுஸ் வாயு வெளியேற்றத்தை குறைத்தல், பல்லுயிரியலை பாதுகாத்தல் ஆகியவற்றின் மூலம் சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை மேம்படுத்துவதை அவர்கள் நோக்கமாக கொண்டுள்ளனர். மேலும் நிலம், வளங்கள், சந்தைகள் மற்றும் முடிவெடுக்கும் செயல்முறைகள் ஆகியவற்றின் மூலம் சிறு விவசாயிகள், பெண்கள், பழங்குடி சமூகங்கள் மற்றும் பிற ஓரங்கட்டப்பட்ட ஒதுக்கப்பட்ட குழுக்களுக்கு அதிகாரம் அளிப்பதின் மூலம் நிலையான உணவு முறைகள் சமூக சமத்துவத்திற்கு பயனளிக்கின்றன. நிலங்கள், வளங்கள், சந்தைகள் மற்றும் முடிவெடுக்கும் செயல்முறைகள் ஆகியவற்றின் மூலம் சிறு விவசாயிகள், பெண்கள், பழங்குடி சமூகங்கள் மற்றும் பிற ஓரங்கட்டப்பட்ட ஒதுக்கப்பட்ட குழுக்களுக்கு அதிகாரம் அளிப்பதின் மூலம் நிலையான உணவு முறைகள் சமூக சமத்துவத்திற்கு பயனளிக்கின்றன. வாழ்வாதார வாய்ப்புகள் உருவாக்குதல், உள்ளூர் உணவு மதிப்பு சங்கிலிகளை வளர்ப்பது மற்றும் நியாயமான வர்த்தக நடைமுறைகளை ஊக்குவிப்பதன் மூலம் பொருளாதார வளர்ச்சிக்கு அவை துணை புரிகின்றன. சுருக்கமாக, உணவு பாதுகாப்பு என்பது நிலையான வளர்ச்சிக்கும் உணவு பாதுகாப்பிற்கும் இடையிலான உறவில் உள்ள ஒரு மைய கருத்தாகும். இது உணவுப் பொருட்களின் கிடைக்கும் தன்மை, அணுகல், பயன்பாடு மற்றும் நிலைத்தன்மை ஆகியவற்றை உள்ளடக்கியது. சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை, சமூக சமத்துவம் மற்றும் பொருளாதார மேம்பாடு ஆகியவற்றின் பரந்த இலக்குகளை ஊக்குவிக்கும் அதே வேளையில் உணவு பாதுகாப்பை அடைவதற்கு நிலையான உணவு முறைகள் அவசியமாகும். உணவு பாதுகாப்பின் பரிணாமங்கள். நிலையான வளர்ச்சிக்கும் உணவு பாதுகாப்பிற்கும் இடையிலான உறவு உணவு முறைகளின் நீண்டகால நிலைத்தன்மையை ஊக்குவிக்கும். அதே நேரத்தில் அதே வேளையில் அனைவருக்கும் போதுமான, பாதுகாப்பான மற்றும் சத்தான உணவை அணுகுவதை உறுதி செய்வதில் உள்ள சிக்கலை குறிக்கும் பல பரிணாமங்களை உள்ளடக்கியது. முக்கியமான பரிணாமங்கள் இங்கே நாம் காணலாம்.
கிடைத்தல். கிடைக்கும் என்பது கொடுக்கப்பட்ட பிராந்தியம் அல்லது சமூகத்தில் உள்ள உணவின் உடல் இருப்பை குறிக்கிறது. இது உணவு உற்பத்தி, விநியோகம், சேமிப்பு மற்றும் வர்த்தகம் போன்ற அம்சங்களை உள்ளடக்கியது. மண், நீர் மற்றும் பல்லுயிர் போன்ற சுற்றுச்சூழல் வளங்களை சமரசம் செய்யாமல் விளைச்சலை அதிகரிக்கும் விவசாய நடைமுறைகளை ஊக்குவிப்பதன் மூலம் உணவு கிடைப்பதை மேம்படுத்துவதை நிலையான வளர்ச்சி நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த பரிணாமமானது கிடைக்கக்கூடிய உணவு வளங்களை அதிகப்படுத்துவதற்காக விநியோக சங்கிலி முழுவதும் உணவு கழிவுகள் மற்றும் இழப்பு போன்ற பிரச்சனைகளை நிவர்த்தி செய்வதையும் உள்ளடக்கியது. உணவு பாதுகாப்பிற்கு உணவுக்கான அணுகல் அவசியம் மற்றும் உடல் மற்றும் பொருளாதார பரிணாமங்களை உள்ளடக்கியது. உணவு பாதுகாப்பிற்கு உணவுக்கான அணுகல் அவசியம், உடல் பொருளாதார பரிணாமங்களை இது உள்ளடக்கியது. நிலையான வளர்ச்சி என்பது சமூக பொருளாதார நிலை, புவியியல் இருப்பிடம் அல்லது பிற காரணங்களை பொருட்படுத்தாமல் அனைத்து தனிநபர்களுக்கும் சமமான உணவு அணுகலை உறுதி செய்ய முயல்கிறது. இந்த பரிணாமம் வருமான நிலைகள், உணவு விலைகள், போக்குவரத்து உட்கட்டமைப்பு, சந்தை அணுகல் மற்றும் சமூக பாதுகாப்பு வலைகள் போன்ற காரணிகளை உள்ளடக்கியது. இந்த பரிணாமம் வருமான நிலைகள், உணவு விலைகள், போக்குவரத்து உட்கட்டமைப்பு, சந்தை அணுகல் மற்றும் சமூக பாதுகாப்பு வலைகள் போன்ற காரணிகளை உள்ளடக்கியது. சிறிய விவசாயிகள், பெண்கள், குழந்தைகள் மற்றும் பழங்குடி சமூகங்கள் உட்பட பாதிக்கப்படக்கூடிய மற்றும் விளிம்பு நிலை மக்களுக்கு சத்தான உணவுக்கான அணுகலை மேம்படுத்தும் உத்திகளுக்கு நிலையான உணவு முறைகள் முன்னுரிமை அளிக்கின்றன. சிறிய விவசாயிகள், பெண்கள், குழந்தைகள் மற்றும் பழங்குடி சமூகங்கள் உட்பட பாதிக்கப்படக்கூடிய மற்றும் விளிம்பு நிலை மக்களுக்கு சத்தான உணவுக்கான அணுகலை மேம்படுத்துவதன் உத்திகளுக்கு நிலையான உணவு முறைகள் முன்னுரிமை அளிக்கின்றன. பயன்படுத்துதல். பயன்பாடு என்பது தனிநபர்கள் தங்களுக்கு கிடைக்கும் உணவை திறன்பட பயன்படுத்துவதன் மூலம் அவர்களின் ஊட்டச்சத்து தேவைகளை பூர்த்தி செய்யும் திறனை குறிக்கிறது. பயன்பாடு என்பது தனிநபர்கள் தங்களுக்கு கிடைக்கும் உணவை திறம்பட பயன்படுத்துவதன் மூலம் அவர்களின் ஊட்டச்சத்து தேவைகளை பூர்த்தி செய்யும் திறனை குறிக்கிறது. நிலையான வளர்ச்சி உணவு பன்முகத்தன்மை, உணவு பாதுகாப்பு, சுகாதாரம் மற்றும் சுகாதார நடைமுறைகளை மேம்படுத்துவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. உணவு பயன்பாட்டை மேம்படுத்தவும் ஊட்டச்சத்து குறைபாடு, நுண்ணூட்டச்சத்து குறைபாடுகள் மற்றும் உணவு தொடர்பான தொற்றாத மேம்படுத்தப்படும் தலையீடுகளுக்கு ஆதரவளிப்பதை உள்ளடக்கியது. நிலைத்தன்மை. உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு குறிப்பாக இயற்கை பேரழிவுகள், மோதல்கள், பொருளாதார வீழ்ச்சிகள் மற்றும் விலை ஏற்ற இறக்கங்கள் போன்ற அதிர்ச்சிகள் மற்றும் அழுத்தங்களை எதிர்கொள்வதில் உணவு வழங்கல் மற்றும் காலப்போக்கில் அணுகல் ஆகியவற்றில் ஸ்திரத்தன்மை மிகவும் முக்கியமானது. உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு குறிப்பாக இயற்கை பேரழிவுகள், மோதல்கள், பொருளாதார வீழ்ச்சிகள் மற்றும் விலை ஏற்ற இறக்கங்கள் போன்ற அதிர்ச்சிகள் அழுத்தங்களை எதிர்கொள்வதில் உணவு வழங்கல் மற்றும் காலப்போக்கில் அணுகல் ஆகியவற்றில் ஸ்திரத்தன்மை மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது. நிலையான வளர்ச்சி என்பது இத்தகைய அதிர்ச்சிகள் மற்றும் அழுத்தங்களின் தாக்கங்களை தணிக்க உணவு முறைகள் மற்றும் வாழ்வாதாரங்களின் பின்னடைவை உருவாக்குவதை
நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த நிலையான வளர்ச்சி என்பது இத்தகைய அதிர்ச்சிகள் மற்றும் அழுத்தங்களின் தாக்கத்தில் இருந்து விடுபடுவதற்கு தணிக்க உணவு முறைகள் மற்றும் வாழ்வாதாரங்களின் பின்னடைவை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த பரிணாமமானது உணவு ஆதாரங்களை பல்வகைப்படுத்துதல், சமூக பாதுகாப்பு வலைகளை வலுப்படுத்தல், இடர் மேலாண்மை உத்திகளை ஊக்குவித்தல் மற்றும் உணவு விநியோகத்தின் ஸ்திரத்தன்மை மற்றும் அணுகலை மேம்படுத்தும் உட்கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்பங்களில் முதலீடு செய்தல் ஆகியவை இதில் அடங்கும். இந்த பரிணாமமானது உணவு ஆதாரங்களை பல்வகைப்படுத்துதல், சமூக பாதுகாப்பு வலைகளை வலுப்படுத்துதல், இடர் மேலாண்மை உத்திகளை ஊக்குவித்தல் மற்றும் உணவு விநியோகத்தின் ஸ்திரத்தன்மை மற்றும் அணுகலை மேம்படுத்தும் உட்கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்பங்களின் முதலீடு செய்தல் ஆகியவற்றை இதில் அடங்கும். நிலைத்தன்மை என்பது ஒரு குறுக்கு வெட்டு பரிணாமமாகும். நிலைத்தன்மை என்பது ஒரு குறுக்கு வெட்டு பரிமாணமாகும். இது நிலையான வளர்ச்சியின் பின்னணியில் உணவு பாதுகாப்பின் அனைத்து அம்சங்களையும் ஆதரிக்கிறது. சுற்றுச்சூழல் சீரழிவை குறைப்பதற்கும், இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கும், காலநில மாற்றத்தை தணிப்பதற்கும், மேலாண்மை, பாதுகாப்பு வேளாண்மை மற்றும் இயற்கை வேளாண்மை போன்ற சுற்றுச்சூழல் நிலையான உணவு உற்பத்தி நடைமுறைகளை ஊக்குவிப்பது இதில் அடங்கும். அதாவது நிலைத்தன்மை என்பது ஒரு குறுக்கு வெட்டு பரிமாணமாகும். இது நிலையான வளர்ச்சியின் பின்னணியில் உணவு பாதுகாப்பின் அனைத்து அம்சங்களையும் ஆதரிக்கிறது. குறிப்பாக சுற்றுச்சூழல் சீரழிவை குறைப்பதற்கும், இயற்கை வளங்களை பாதுகாப்பதற்கும், காலநிலை மாற்றத்தை தணிப்பதற்கும், வேளாண்மை, பாதுகாப்பு வேளாண்மை மற்றும் இயற்கை வேளாண்மை போன்ற சுற்றுச்சூழல் நிலையான உணவு உற்பத்தி நடைமுறைகளை ஊக்குவிப்பது இதில் அடங்கும். நிலைத்தன்மை என்பது சமமான உணவு முறைகளை ஊக்குவித்தல், சிறு விவசாயிகளுக்கு ஆதரவளித்தல், உள்ளூர் உணவு மதிப்பு சங்கிலிகளை வளர்ப்பது மற்றும் நியாயமான வர்த்தக நடைமுறைகளை உறுதி செய்தல் போன்ற சமூக மற்றும் பொருளாதார பரிமாணங்களையும் உள்ளடக்கியது. நிலைத்தன்மை என்பது சமமான உணவு முறைகளை ஊக்குவித்தல், சிறு விவசாயிகளுக்கு ஆதரவளித்தல், உள்ளூர் உணவு மதிப்பு சங்கிலிகளை வளர்ப்பது மற்றும் நியாயமான வர்த்தக நடைமுறைகளை உறுதி செய்தல் போன்ற சமூக மற்றும் பொருளாதார பரிணாமங்களை உள்ளடக்கியது நிலைத்தன்மை என்பது. நிலையான வளர்ச்சியின் கட்டமைப்பிற்குள் உணவு பாதுகாப்பின் இந்த பல பரிணாமங்களை நிவர்த்தி செய்வதன் மூலம் எதிர்கால சந்ததியினருக்கான கிரகத்தை பாதுகாக்கும் அதே வேளையில் பசி மற்றும் வறுமையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இரட்டை இலக்குகளை அடைய சமூகங்கள் செயல்பட முடியும். அதாவது நிலையான வளர்ச்சியின் கட்டமைப்பிற்குள் உணவு பாதுகாப்பின் இந்த பல பரிணாமங்களை நிவர்த்தி செய்வதன் மூலம் எதிர்கால சந்ததியினருக்காக கிரகத்தை பாதுகாக்கவும் அதே வேளையில் பசி மற்றும் வறுமை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இரட்டை இலக்குகளை அடைய முடியும். இந்த முழுமையான அணுகுமுறை சுற்றுச்சூழல், சமூக மற்றும் பொருளாதார காரணிகளின் ஒன்றோடொன்று இணைந்திருப்பதை அங்கீகரிக்கிறது மற்றும் உலகளாவிய அளவில் நெகிழ்வான, சமமான மற்றும் நிலையான உணவு முறைகளை உருவாக்க ஒருங்கிணைந்த மற்றும் கூட்டு முயற்சிகளின் அவசியத்தை அங்கீகரிக்கிறது. இந்த முழுமையான அணுகுமுறை சுற்றுச்சூழல், சமூக மற்றும் பொருளாதார காரணிகளின் ஒன்றோடொன்று இணைந்திருப்பதை அங்கீகரிக்கிறது மற்றும் உலகளாவிய அளவில் நெகிழ்வான மற்றும் சமமான நிலையான உணவு முறைகளை உருவாக்க ஒருங்கிணைந்த கூட்டு முயற்சிகளின் அவசியத்தை
அங்கீகரிக்கிறது. நிலையான வளர்ச்சிக்கும் உணவு பாதுகாப்பிற்கும் இடையிலான உறவு முறை. நிலையான வளர்ச்சிக்கும் உணவு பாதுகாப்பிற்கும் இடையேயான உறவு சிக்கலானது மற்றும் பல பரிணாமங்களை கொண்டது. ஒவ்வொரு கருத்தும் பரஸ்பரம் வலுவூட்டப்படுகிறது மற்றும் மற்றொன்றை பாதிக்கப்படுகிறது. நிலையான வளர்ச்சிக்கும் உணவு பாதுகாப்பிற்கும் இடையேயான உறவு சிக்கலானது, பல பரிணாமங்களை கொண்டது. ஒவ்வொரு கருத்தும் பரஸ்பர வலுவூட்டுகிறது, மற்றொன்று பாதிக்கிறது. அவர்களின் உறவின் விரிவான ஆய்வு இங்கே நாம் காணலாம். சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை. எதிர்கால சந்ததியினருக்காக இயற்கை வளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகளை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை நிலையான வளர்ச்சி வலியுறுத்துகிறது. எதிர்கால சந்ததியினருக்காக இயற்கை வளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகளை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை நிலையான வளர்ச்சி வலியுறுத்துகின்றது. உணவு பாதுகாப்பின் பின்னணியில் மண்ணரிப்பு, நீர் மாசுபாடு, பல்லுயிர் இழப்பு போன்ற சுற்றுச்சூழல் சீரழிவை குறைக்கும் விவசாய நடைமுறைகளை ஊக்குவிப்பது இதில் அடங்கும். சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையில் உணவு பாதுகாப்பின் பின்னணியில் மண்ணரிப்பு, நீர் மாசுபாடு மற்றும் பல்லுயிர் இழப்பு போன்ற சுற்றுச்சூழல் சீரழிவை குறைக்கும் விவசாய நடைமுறைகளை ஊக்குவிப்பது இதில் அடங்கும். வேளாண் சுழலியல், கரிம வேளாண்மை மற்றும் பாதுகாப்பு வேளாண்மை போன்ற நிலையான விவசாய நடைமுறைகளை கடைபிடிப்பதன் மூலம் சுற்றுச்சூழல் மற்றும் இயற்கை வாழ்விடங்களை பாதுகாக்கும் அதே வேளையில் உணவு உற்பத்தியை சுற்றுச்சூழல் சவால்களுக்கு மிகவும் நெகிழ வைக்க முடியும். அதாவது வேளாண் சூழலியல், கரிம வேளாண்மை மற்றும் பாதுகாப்பு வேளாண்மை போன்ற நிலையான விவசாய நடைமுறைகளை கடைபிடிப்பதன் மூலம் சுற்றுச்சூழல் மற்றும் இயற்கை வாழ்விடங்களை பாதுகாக்க முடியும். அதே வேளையில் உணவு உற்பத்தியை சுற்றுச்சூழல் சவால்களுக்கு ஏற்றவாறு மிகவும் நெகிழ வைக்க முடியும். 2. சமூக சமத்துவம். நிலையான வளர்ச்சி சமூக சமத்துவம் மற்றும் உள்ளடக்கத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. அனைத்து தனிநபர்களும் தங்கள் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கும் முடிவெடுப்பதற்கும் செயல்முறைகளின் பங்கேற்பதற்கும் சம வாய்ப்புகள் இருப்பதை உறுதி செய்கிறது. நிலையான வளர்ச்சி சமூக சமத்துவம் மற்றும் உள்ளடக்கத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. உணவு பாதுகாப்பை பொறுத்தவரை உணவு வளங்கள் மற்றும் வாய்ப்புகளை அணுகுவதில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்வதாகும். நிலம், கடன், கல்வி மற்றும் சந்தைகளை அணுகுவதன் மூலம் அவர்களுக்கு அதிகாரம் அளிப்பதின் மூலம் சிறிய விவசாயிகள், பெண்கள், பழங்குடி சமூகங்கள் மற்றும் கிராமப்புற மக்கள் உட்பட பாதிக்கப்படக்கூடிய மற்றும் விளிம்பு நிலை குழுக்களின் தேவைகளுக்கு நிலையான உணவு முறைகள் முன்னுரிமை அளிக்கின்றன. உணவு பாதுகாப்பை பொறுத்தவரை உணவு வளங்கள் மற்றும் வாய்ப்புகளை அணுகுவதில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்வதாகும். நிலம், கடன், கல்வி மற்றும் சந்தைகளை அணுகுவதன் மூலம் அவர்கள் அதிகாரம் அளிப்பதின் மூலமும் சிறிய விவசாயிகள், பெண்கள், பழங்குடி சமூகங்கள் மற்றும் கிராமப்புற மக்கள் உட்பட பாதிக்கப்படக்கூடிய மற்றும் விளிம்பு நிலை குழுக்களின் தேவைகளுக்கு நிலையான உணவு முறைகள் முன்னுரிமை அளிக்கின்றன. 3. பொருளாதார நம்பகத்தன்மை. நிலையான வளர்ச்சியானது பொருளாதார வளர்ச்சி மற்றும் செழிப்பை மேம்படுத்த முயல்கிறது. அதே நேரத்தில் செல்வம் மற்றும் வளங்களின் நியாயமான மற்றும் சமமான விநியோகத்தை உறுதி செய்கிறது. நிலையான வளர்ச்சியானது பொருளாதார வளர்ச்சி மற்றும் செழிப்பை மேம்படுத்த முயல்கிறது. அதே நேரத்தில் செல்வம் மற்றும் வளங்களின் நிலையான
நியாயமான மற்றும் சமமான விநியோகத்தை உறுதி செய்கிறது. உணவு பாதுகாப்பின் பின்னணியில் இது விவசாயத் துறையில் வாழ்வாதாரம் மற்றும் வருமானம் ஈட்டும் செயல்பாடுகளை ஆதரிப்பதாகும். நிலையான உணவு முறைகள் சிறு விவசாயிகளுக்கும் உணவு உற்பத்தியாளர்களுக்கும் உள்ளூர் பொருளாதார மேம்பாடு மற்றும் பின்னடைவை ஊக்குவிக்கும், அதே வேளையில் ஒழுக்கமான வருமானத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குகின்றது. நிலையான உணவு முறை பாதுகாப்பின் பின்னணியில் இது விவசாயத் துறையில் வாழ்வாதாரம் மற்றும் வருமானம் ஈட்டும் செயல்களை ஆதரிக்கிறது. நிலையான விவசாயத்தில் முதலீடு செய்வதன் மூலம் உணவு பாதுகாப்பு சவால்களை ஏற்றுக்கொள்ளும் அதே வேளையில் அரசாங்கங்களும் நிறுவனங்களும் பொருளாதார வளர்ச்சியை தூண்டலாம். 4வது, காலநிலை மீள்தன்மை. காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கும் அதன் தாக்கங்களுக்கு மீள்தன்மை உருவாக்குவதற்கும் உடனடி தேவையை நிலையான வளர்ச்சி அங்கீகரிக்கிறது. காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கும் அதன் தாக்கங்களுக்கு மீள்தன்மையை உருவாக்குவதற்கும் உடனடி தேவையை நிலையான வளர்ச்சி அங்கீகரிக்கிறது. உணவு பாதுகாப்பின் பின்னணியில் மாறி வரும் தட்பவெட்ப நிலைகளுக்கு ஏற்ப விவசாய அமைப்புகளை மாற்றியமைப்பது மற்றும் பசுமையில்லா வாயு வெளியேற்றத்தை குறைப்பது என்பதாகும். உணவு பாதுகாப்பில் மாறிவரும் தட்பநிலைகளுக்கு ஏற்ப விவசாய அமைப்புகள் மாற்றியமைப்பது, பசுமை இல்லா வாயு வெளியேற்றத்தை குறைப்பது போன்றவை காலநிலை மீள்தன்மையை கூறுகிறது. வேளாண் காடு வளர்ப்பு, பயிர் பல்வகைப்படுத்தல் மற்றும் நீர் மேலாண்மை நுட்பங்கள் போன்ற நிலையான விவசாய நடைமுறைகள் வறட்சி, வெள்ளம் மற்றும் தீவிர வெப்பநிலை போன்ற காலநிலை தொடர்பான சவால்களை சமாளிக்க விவசாயிகளுக்கு உதவும். வேளாண் காடு வளர்ப்பு மற்றும் பயிர் பல்வகைப்படுத்துதல், நீர் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் இவை அனைத்தும் வறட்சி காலத்தில், வெள்ள காலத்தில் மற்றும் தீவிர வெப்பநிலை போன்ற காலநிலையை தொடர்பான சவால்களை சமாளிக்க விவசாயிகளுக்கு உறுதுணையாக செயல்படுகிறது. வேளாண் காடுகள் கூடுதலாக உணவு முறையின் கார்பன் தடயத்தை குறைப்பதன் மூலம் காலநிலை மாற்றத்தை தணிப்பதற்கான உலகளாவிய முயற்சிகளுக்கு நிலையான விவசாயம் பங்களிக்கிறது. 5வது, பல்லுயிர் பாதுகாப்பு. ஒட்டுமொத்தமாக நிலையான வளர்ச்சிக்கும் உணவு பாதுகாப்பிற்கும் இடையிலான உறவு சுற்றுச்சூழல், சமூக, பொருளாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து பரிணாமங்களை குறிக்கும் ஒரு முழுமையான மற்றும் ஒருங்கிணைந்த அணுகுமுறையால் வகைப்படுத்தப்படுகிறது. ஒட்டுமொத்தமாக நிலையான வளர்ச்சிக்கும் உணவு பாதுகாப்பிற்கும் இடையிலான உறவு சுற்றுச்சூழல், சமூக, பொருளாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து பரிணாமங்களை குறிக்கும் ஒரு முழுமையான மற்றும் ஒருங்கிணைந்த அணுகுமுறையால் வகைப்படுத்தப்படுகிறது. நிலையான விவசாயம் மற்றும் உணவு முறைகளை ஊக்குவிப்பதன் மூலம் எதிர்கால சந்ததியினருக்காக பூமியை பாதுகாக்கும் அதே வேளையில் பசி மற்றும் வறுமைகளை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இரட்டை இலக்குகளை அடைய சமூகங்கள் செயல்பட முடியும். பல்லுயிர் பாதுகாப்பு என்பது ஒட்டுமொத்தமாக நிலையான வளர்ச்சிக்கும் உணவு பாதுகாப்பிற்கும் இடையேயான உறவு சுற்றுச்சூழல், சமூக, பொருளாதாரம் மற்றும் ஊட்டச்சத்து பரிணாமங்களை குறிக்கிறது. நிலையான விவசாயம் மற்றும் உணவு முறைகளை ஊக்குவிப்பதன் மூலம் எதிர்கால சந்ததியினருக்கான பூமியை பாதுகாக்கும் அதே வேளையில் பசி மற்றும் வறுமையை முடிவுக்கு கொண்டு வர இரட்டை இலக்குகளை அடைய சமூகங்கள் செயல்பட முடியும். 6வது, ஊட்டச்சத்து ஆரோக்கியம். நிலையான வளர்ச்சி உணவு முறைகள் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார விளைவுகளின் ஒன்றோடொன்று இணைந்திருப்பதை அங்கீகரிக்கிறது. உணவு பாதுகாப்பின் பின்னணியில் இது தனிநபர்கள் மற்றும்
சமூகங்களின் உணவு தேவைகளை பூர்த்தி செய்யும் பல்வேறு மற்றும் சத்தான உணவுகளுக்கான அணுகலை ஊக்குவிப்பதை உள்ளடக்கியது. நிலையான உணவு முறைகள் புதிய பழக்கங்கள் மற்றும் காய்கறிகள், முழு தானியங்கள், பருப்பு வகைகள் மற்றும் விலங்கு பொருட்கள் ஆகியவற்றின் உற்பத்தி மற்றும் நுகர்வுக்கு முன்னுரிமை அளிக்கின்றது. நிலையான வளர்ச்சி உணவு முறை ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார விளைவுகளின் ஒன்றோடொன்று இணைந்திருப்பதை அங்கீகரிக்கிறது. உணவு பாதுகாப்பின் பின்னணியில் இது தனிநபர்கள் மற்றும் சமூகங்களின் உணவு தேவைகளை பூர்த்தி செய்யும் பல்வேறு மற்றும் சத்தான உணவுக்கான அணுகலை ஊக்குவிப்பதை உள்ளடக்கியது. நிலையான உணவு முறைகள் புதிய பழங்கள் மற்றும் காய்கறிகள், முழு தானியங்கள், சிறுதானியங்கள், பருப்பு வகைகள் போன்ற உற்பத்தி மற்றும் நுகர்வுக்கு முன்னுரிமை அளிக்கின்றது. உணவு பன்முகத்தன்மை மற்றும் ஊட்டச்சத்து தரத்தை மேம்படுத்துவதன் மூலம் நிலையான விவசாயம் சிறந்த ஆரோக்கிய விளைவுகளுக்கு பங்களிக்கிறது மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் உணவு தொடர்பான நோய்களின் பரவலை குறைக்கிறது. உணவு பன்முகத்தன்மை மற்றும் ஊட்டச்சத்து தரத்தை மேம்படுத்துவதன் மூலம் நிலையான விவசாயம் சிறந்த ஆரோக்கியமான விளைவுகளுக்கு பங்களிக்கிறது. ஊட்டச்சத்து குறைபாடு உணர்வு தொடர்பான நோய்களின் பரவலை குறைக்கிறது. ஒட்டுமொத்தமாக நிலையான வளர்ச்சிக்கும் உணவு பாதுகாப்பிற்கும் இடையிலான உறவு என்பது சுற்றுச்சூழல், சமூக, பொருளாதார மற்றும் ஊட்டச்சத்து பரிமாணங்களை குறிக்கும் ஒரு முழுமையான மற்றும் ஒருங்கிணைந்த அணுகுமுறையால் வகைப்படுத்தப்படுகிறது. நிலையான வளர்ச்சிக்கும் உணவு பாதுகாப்பிற்கும் இடையான உறவுகள் என்பது சுற்றுச்சூழல், சமூக, பொருளாதார மற்றும் ஊட்டச்சத்து பரிணாமங்களை குறிக்கும் ஒரு முழுமையான மற்றும் ஒருங்கிணைந்த அணுகுமுறையால் வகைப்படுத்தப்படுகிறது. நிலையான விவசாயம் மற்றும் உணவு முறைகளை ஊக்குவிப்பதன் மூலம் எதிர்கால சந்ததியினருக்காக பூமியை பாதுகாக்கும் அதே வேளையில் பசி மற்றும் வறுமை முடிவு கொண்டு வருவதற்கான இரட்டை இலக்குகளை அடைய சமூகங்கள் செயல்பட வேண்டும். ஒட்டுமொத்தமாக நிலையான வளர்ச்சிக்கும் உணவு பாதுகாப்பிற்கும் இடையான உறவு சுற்றுச்சூழல், சமூக, பொருளாதார மற்றும் ஊட்டச்சத்து பரிமாணங்களை குறிக்கும் ஒன்றாக கருதப்படுகிறது. முடிவுரை. முடிவில் 21ஆம் நூற்றாண்டில் மனித குலம் எதிர்கொள்ளும் சிக்கலான சவால்களை எதிர்கொள்ள நிலையான வளர்ச்சிக்கும் உணவு பாதுகாப்பிற்கும் இடையிலான உணவு உறவு அவசியம். அதாவது 21ஆம் நூற்றாண்டில் மனிதகுலம் எதிர்கொள்ளும் சிக்கலான சவால்களை எதிர்கொள்ள நிலையான வளர்ச்சிக்கும் உணவு பாதுகாப்பிற்கும் இடையிலான உறவு மிகவும் அவசியமானது. இந்த உறவு சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை, சமூக சமத்துவம், பொருளாதார நம்பகத்தன்மை, காலநிலை மீள்தன்மை, பல்லுயிர் பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து ஆரோக்கியம் ஆகியவற்றுக்கு இடையேயான ஒரு மாறும் தொடர்பு மூலம் வகைப்படுத்தப்படுகிறது. இந்த உறவு சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை, சமூக சமத்துவம், பொருளாதார நம்பகத்தன்மை, காலநிலை மீள்தன்மை, பல்லுயிர் பாதுகாப்பு மற்றும் ஊட்டச்சத்து ஆரோக்கியம் ஆகியவற்றுக்கு இடையேயான ஒரு மாறும் தொடர்பு மூலம் வகைப்படுத்தப்படுகிறது. இந்த உறவின் விரிவான ஆய்வு பல முக்கிய முடிவுகளை வெளிப்படுத்துகிறது. 1. இணைப்பு. நிலையான வளர்ச்சி மற்றும் உணவு பாதுகாப்பு ஆகியவை ஆழமாக ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு கருத்தும் மற்றொன்றில் செல்வாக்கு செலுத்துகிறது மற்றும் வலுப்படுத்தப்படுகிறது. உணவு பாதுகாப்பை அடைவதற்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, சமூக சமத்துவம் மற்றும் பொருளாதார செழுமை ஆகியவற்றை ஊக்குவிக்கும்
நிலையான வளர்ச்சி கொள்கைகள் மற்றும் நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். 1. இணைப்பு. இணைப்பு என்பது நிலையான வளர்ச்சி மற்றும் உணவு பாதுகாப்பு ஆகியவை ஆழமாக ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு கருத்தும் மற்றொன்றின் செல்வாக்கு செலுத்துகிறது மற்றும் வலுப்படுத்தப்படுகிறது. 2. முழுமையான அணுகுமுறை. நிலையான வளர்ச்சியின் பின்னணியில் உணவு பாதுகாப்பை நிவர்த்தி செய்வதற்கு உணவு முறைகளின் சுற்றுச்சூழல், சமூக, பொருளாதார மற்றும் ஊட்டச்சத்து பரிணாமங்களை கருத்தில் கொண்ட ஒரு முழுமையான அணுகுமுறை தேவைப்படுகிறது. இந்த அணுகுமுறை உணவு பாதுகாப்பின் பல்வேறு அம்சங்களுக்கு இடையேயான சிக்கலான தொடர்புகள் மற்றும் வர்த்தக பரிமாற்றங்களை அங்கீகரிக்கிறது. பல சவால்களை ஒரே நேரத்தில் எதிர்கொள்ளும் ஒருங்கிணைந்த தீர்வுகளின் அவசியத்தை வலியுறுத்துகிறது. முழுமையான அணுகுமுறை என்பது நிலையான வளர்ச்சியின் பின்னணியில் உணவு பாதுகாப்பை நிவர்த்தி செய்வதற்கு உணவு முறைகளின் சுற்றுச்சூழல், சமூக, பொருளாதார மற்றும் ஊட்டச்சத்து பரிணாமங்களை கருத்தில் கொண்ட ஒரு முழுமையான அணுகுமுறையை தேவைப்படுகிறது. இந்த அணுகுமுறை உணவு பாதுகாப்பின் பல்வேறு அம்சங்களுக்கிடையேயான சிக்கலான தொடர்புகள், வர்த்தக பரிமாற்றங்களை அங்கீகரிக்கிறது. பல சவால்களை ஒரே நேரத்தில் எதிர்கொள்கிறது. ஒருங்கிணைந்த தீர்வுகளின் அவசியத்தை வலியுறுத்துகிறது. 3. நீண்ட கால கண்ணோட்டம். நிலையான வளர்ச்சி என்பது நீண்ட கால கண்ணோட்டத்தை எடுத்து எதிர்கால சந்ததியினரின் தேவைகளை கருத்தில் கொள்வதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. நீண்ட கால கண்ணோட்டம் என்பது நிலையான வளர்ச்சி என்பது நீண்ட கால கண்ணோட்டத்தை எடுத்து எதிர்கால சந்ததியினரின் தேவைகளை கருத்தில் கொள்வதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. உணவு பாதுகாப்பின் பின்னணியில் எதிர்கால சந்ததியினருக்காக இயற்கை வளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகளை பாதுகாக்கும் அதே வேளையில் உணவு உற்பத்தி முறைகளின் நீண்டகால நிலைத்தன்மையை உறுதிப்படுத்தும் விவசாய நடைமுறைகள் மற்றும் கொள்கைகளை ஏற்றுக்கொள்வதை இது குறைக்கிறது. நீண்ட கால கண்ணோட்டம் என்பது நிலையான வளர்ச்சியின் நீண்ட கால கண்ணோட்டத்தை எடுத்து கூறுகிறது. அதாவது எதிர்கால சந்ததியினர் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதை கருத்தில் கொள்வதன் முக்கியத்துவத்தை இது வலியுறுத்துகிறது. உணவு பாதுகாப்பின் பின்னணியில் இது பேசப்படுகிறது. எதிர்கால சந்ததியினருக்கான இயற்கை வளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்பை பாதுகாப்பதற்கான முறைகளையும் அதே வேளையில் உணவு உற்பத்தி முறைகளின் நீண்ட கால நிலைத்தன்மையை உறுதிப்படுத்தவும் விவசாய நடைமுறைகளை மேற்கொள்ளவும் கொள்கைகளை ஏற்றுக்கொள்வதையும் இது குறிக்கின்றது. சமநிலை மற்றும் உள்ளடக்கம். நிலையான வளர்ச்சி சமூக சமத்துவம் மற்றும் உள்ளடக்கத்தை மேம்படுத்துவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. சத்தான உணவை அணுகுவதற்கும் முடிவெடுக்குவதற்கும் செயல்முறைகளில் பங்கேற்பதற்கும் அனைத்து தனிநபர்களுக்கும் சம வாய்ப்புகள் இருப்பதை உறுதி செய்கிறது. சமநிலை மற்றும் உள்ளடக்கம் நிலையான வளர்ச்சி சமூக சமத்துவம் மற்றும் உள்ளடக்கத்தை மேம்படுத்துவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. சத்தான உணவை அணுகுவதற்கும் முடிவெடுப்பதற்கும் செயல்முறைகளை பங்கேற்பதற்கும் அனைத்து தனிநபர்களுக்கும் சம வாய்ப்புகள் இருப்பதை இது உறுதி செய்கிறது. உணவு பாதுகாப்பை நிவர்த்தி செய்வதற்கு உணவு வளங்கள் மற்றும் வாய்ப்புகள் குறிப்பாக பாதிக்கப்படக்கூடிய மற்றும் ஒதுக்கப்பட்ட மக்களுக்கான அணுகலில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்ய இது உதவுகிறது. நிலையான வளர்ச்சி என்பது சமூக சமத்துவம் மற்றும் உள்ளடக்கத்தை மேம்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டுள்ளது. சத்தான உணவை உட்கொள்வதற்கும் அதை அடைவதற்கு அணுகுவதற்கும் இந்த செயல்முறைகளில் பங்கேற்பதற்கும் அனைத்து தனிநபர்களுக்கும் சமமான வாய்ப்புகள் இருப்பதை இது உறுதி செய்கிறது. உணவு பாதுகாப்பை நிவர்த்தி செய்வதற்கு உணவு வளங்கள் மற்றும் வாய்ப்புகள் குறிப்பாக
பாதிக்கப்படக்கூடிய மற்றும் ஒதுக்கப்பட்ட மக்களுக்கான அணுகலில் உள்ள ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்வதற்கு இந்த சமநிலை மற்றும் உள்ளடக்கம் மிகவும் உறுதுணையாக செயல்படுகிறது. எதிர்ப்பு மற்றும் தழுவல். நிலையான வளர்ச்சி என்பது சுற்றுச்சூழல், பொருளாதார மற்றும் சமூக அதிர்ச்சிகள் மற்றும் அழுத்தங்களுக்கு நெகிழ்ச்சி மற்றும் தகவல் அமைப்பு தன்மையை உருவாக்க முயல்கிறது. எதிர்ப்பு மற்றும் தழுவல். நிலையான வளர்ச்சி என்பதன் சுற்றுச்சூழல், பொருளாதார மற்றும் சமூக அதிர்ச்சிகளின் மற்றும் அழுத்தங்களுக்கு நெகிழ்ச்சி மற்றும் தகவல் அமைப்பு தன்மையை உருவாக்கி தருவதற்கு முயல்கிறது. உணவு பாதுகாப்பின் பின்னணியில் காலநிலை மாற்றம், இயற்கை பேரழிவுகள், பொருளாதார சரிவுகள் மற்றும் பிற சவால்களை உணவு முறைகளின் பின்னடைவை மேம்படுத்தும் உத்திகளை பின்பற்றுகிறது. எதிர்ப்பு மற்றும் தழுவல் நிலையான வளர்ச்சிக்கு உறுதுணையாக செயல்படுகிறது. உணவு பாதுகாப்பின் பின்னணியில் இது காலநிலை மாற்றத்துக்கு ஏற்றவாறு செயல்படுகிறது. இயற்கை பேரிடர்களால் ஏற்படும் பேரழிவுகளை தடுத்து நிறுத்துவதற்கும் இது உறுதுணை புரிகிறது. பொருளாதார சரிவுகள் மற்றும் பிற சவால்களுக்கு உணவு முறைகளின் பின்னடைவை மேம்படுத்துவதற்கு உத்திகளை பின்பற்றுவதற்கும் இது உதவுகிறது. பொருளாதார வீழ்ச்சியினால் ஏற்படும் சரிவுகள், மந்த நிலைகள் அவற்றினால் ஏற்படக்கூடிய பிற சவால்களை உறுதிப்படுத்தி அதற்கான உணவு தேவைகளை பின்னடைவிலிருந்து மேம்படுத்துவதற்கு இந்த உத்திகளை பின்பற்றுவது மிகவும் அவசியமாக ஒன்றாக கருதப்படுகிறது. கூட்டு நடவடிக்கை. நிலையான வளர்ச்சியின் பின்னணியில் உணவு பாதுகாப்பை அடைவதற்கு அரசாங்கங்கள், சிவில் சமூகங்கள், தனியார் துறை மற்றும் சர்வதேச அமைப்புகளுக்கு இடையேயான கூட்டு நடவடிக்கைகளை கூட்டாண்மை தேவைப்படுகிறது. கூட்டு நடவடிக்கை என்பது நிலையான வளர்ச்சியின் பின்னணியில் உணவு பாதுகாப்பை அடைவதற்கும் அரசாங்கங்கள், சிவில் சமூகங்கள், தனியார் துறை மற்றும் சர்வதேச அமைப்புகளுக்கு இடையே ஒரு கூட்டு உறவை ஏற்படுத்துவதற்கு இது உறுதுணையாக செயல்படுகிறது. உணவு பாதுகாப்பின் பன்முகத்தன்மை மற்றும் நிலையான வளர்ச்சியின் சவால்களை எதிர்கொள்ளும் ஒருங்கிணைந்த தீர்வுகளை உருவாக்குவதற்கும் செயல்படுத்துவதற்கும் இந்த ஒத்துழைப்பு அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது. கூட்டு நடவடிக்கைகள் நிலையான வளர்ச்சிக்கு மிகவும் அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது. பொருளாதார வீழ்ச்சியினாலோ பிற சவால்களினாலோ அல்லது இயற்கை பேரழிவுகளினாலோ அல்லது காலநிலை மாற்றங்களாலோ ஏற்படக்கூடிய பின் விளைவுகளை சீர் செய்வதற்கு கூட்டு நடவடிக்கை மிகவும் அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது. அரசாங்கங்கள் மட்டுமல்லாமல் சிவில் சமூகங்கள், தனியார் துறைகள், சர்வதேச அமைப்புகள் அனைத்தும் ஒன்றோடொன்று இணைந்து கூட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம் உணவு பாதுகாப்பின் பன்முகத்தன்மையை மற்றும் நிலையான வளர்ச்சியின் சவால்களை எதிர்கொள்ள முடியும். இந்த பேரழிவுகளால் நிலவி வரும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண இந்த கூட்டு நடவடிக்கைகளால் மட்டுமே நிரந்தர தீர்வை கொண்டு வர இயலும். இயற்கை பேரழிவுகள், காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய சீர்கேடுகள் இவை அனைத்தும் உணவின் பாதுகாப்பை சீரழிக்கக்கூடிய ஒன்றாக கருதப்படுகிறது. இந்த உணவின் பாதுகாப்பிற்கு பன்முகத்தன்மையும் நிலையான வளர்ச்சியின் சவால்களும் எதிர்கொள்ள மிகவும் முக்கியமான கூட்டமைப்புகள், கூட்டு நடவடிக்கைகள் தேவைப்படுகிறது. ஆகவே கூட்டு நடவடிக்கை என்பது நிலையான வளர்ச்சியின் பின்னணியில் உணவு பாதுகாப்பை அடைவதற்கு அரசாங்கங்கள் தங்களுடைய பிற நிறுவனங்களுடன் சேர்ந்து சர்வதேச அமைப்புகளுடனும் இணைந்து கூட்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். உணவு பாதுகாப்பின் பன்முகத்தன்மை மற்றும் நிலையான வளர்ச்சி சவால்களை எதிர்கொள்ளும் ஒருங்கிணைந்த தீர்வுகளுக்கு
தீர்வுகளை உருவாக்குவதற்கும் செயல்படுத்துவதற்கும் இந்த ஒத்துழைப்பு மிகவும் அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது. ஆகவே இந்த உறவின் விரிவான ஆய்வு பல முக்கிய முடிவுகளை வெளிப்படுத்தியது. 1. இணைப்பு, நிலையான வளர்ச்சி மற்றும் உணவு பாதுகாப்பு ஆகியவை ஆழமாக ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு கருத்தும் மற்றொன்றில் செல்வாக்கு செலுத்துகிறது மற்றும் வலுப்படுத்துகிறது. 2. முழுமையான அணுகுமுறை, நிலையான வளர்ச்சியின் பின்னணியில் உணவு பாதுகாப்பை நிவர்த்தி செய்வதற்கு உணவு முறைகளின் சுற்றுச்சூழல், சமூக, பொருளாதார மற்றும் ஊட்டச்சத்து பரிமாணங்களை கருத்தில் கொண்ட ஒரு முழுமையான அணுகுமுறை தேவைப்படுகிறது. 3. நீண்ட கால கண்ணோட்டம், நிலையான வளர்ச்சி என்பது நீண்ட கால கண்ணோட்டத்தை எடுத்து எதிர்கால சந்ததியினரின் தேவைகளை கருத்தில் கொள்வதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. 4. சமநிலை மற்றும் உள்ளடக்கம், நிலையான வளர்ச்சி சமூக சமத்துவம் மற்றும் உள்ளடக்கத்தை மேம்படுத்துவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது. சத்தான உணவை அணுகுவதற்கும் முடிவெடுப்பதற்கும் செயல்முறைகளில் பங்கேற்பதற்கும் அனைத்து தனிநபர்களுக்கும் சம வாய்ப்புகள் இருப்பதை உறுதி செய்கிறது. 5. எதிர்ப்பு மற்றும் தழுவல், நிலையான வளர்ச்சி என்பது சுற்றுச்சூழல், பொருளாதார மற்றும் சமூக அதிர்ச்சிகள் மற்றும் அழுத்தங்களுக்கு நெகிழ்ச்சி மற்றும் தகவல் அமைப்பு தன்மையை உருவாக்கி தர முயல்கிறது. 6. கூட்டு நடவடிக்கை, நிலையான வளர்ச்சியின் பின்னணியில் உணவு பாதுகாப்பை அடைவதற்கு அரசாங்கங்கள், சிவில் சமூகம், தனியார் துறை மற்றும் சர்வதேச அமைப்புகளுக்கு இடையே கூட்டு நடவடிக்கைகள் மற்றும் கூட்டாண்மை தேவை என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஆகவே உணவு பாதுகாப்பிற்கு பன்முகத்தன்மை மற்றும் நிலையான வளர்ச்சி சவால்களை எதிர்கொள்ளும் ஒருங்கிணைந்த தீர்வுகளை உருவாக்குவதற்கும் செயல்படுத்துவதற்கும் இந்த ஒத்துழைப்பு மிகவும் அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது. சுருக்கமாக கூறின், நிலையான வளர்ச்சிக்கும் உணவு பாதுகாப்பிற்கும் இடையேயான உறவு சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை உறுதிப்படுத்துகிறது. சமூக சமத்துவம், பொருளாதார செழிப்பு மற்றும் ஊட்டச்சத்து ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்கான பகிரப்பட்ட அர்ப்பணிப்பால் வகைப்படுத்தப்படுகிறது. நிலையான வளர்ச்சிக்கும் உணவு பாதுகாப்புக்கும் இடையேயான உறவு என்பது இயற்கையை சார்ந்து இருக்கிறது, சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையை மேம்படுத்துகிறது, சமூக சமத்துவத்தை உட்கொணர்கிறது, பொருளாதார ரீதியான செழிப்பை மேம்படுத்துகிறது, ஊட்டச்சத்து நிறைந்த உணவு பொருட்களை உற்பத்தி செய்வதில் ஆரோக்கியத்தை ஏற்படுத்துகிறது. ஆகவே நிலையான வளர்ச்சிக்கும் உணவு பாதுகாப்பிற்குமான இடையான உறவு என்பது இது சுற்றுச்சூழல் நிலைத்தன்மையும் சமூக சமத்துவத்தையும் பொருளாதார செழிப்பையும் ஊட்டச்சத்து ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துவதற்காக பகிரப்பட்ட அர்ப்பணிப்பால் வகைப்படுத்தப்படுகிறது. இந்த கருத்துகளின் ஒன்றோடொன்று இணைந்திருப்பதை குறிக்கும் ஒரு முழுமையான மற்றும் ஒருங்கிணைந்த அணுகுமுறையை பின்பற்றுவதன் மூலம் எதிர்கால சந்ததிக்கான கிரகத்தை பாதுகாக்கும் அதே வேளையில் பசி மற்றும் வறுமையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான இரட்டை இலக்குகளை அடைய சமூகங்கள் செயல்பட முடியும். ஆகவே நிலையான வளர்ச்சிக்கும் உணவு பாதுகாப்பிற்குமான இடையேயான உறவுமுறை எதிர்கால சந்ததியினருக்கான கிரகத்தை நல்ல முறையில் கொண்டு வருவதற்கு இது மிகவும் உறுதுணையாக செயல்படுகிறது. ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்படும் போது இதனுடைய தன்மை அனைத்து இடர்பாடுகளிலுமிருந்து, இயற்கை சீற்றங்களிலும் இருந்து, பொருளாதார பிரச்சனைகளிலிருந்து, பொருளாதார சீரழிவுகளிலிருந்து எதிர்கால சந்ததியினருக்கு நல்ல பாதுகாப்பான அதே வேளையில் பசி இல்லாத வறுமையற்ற சமுதாயத்தை கொண்டு வர முடியும் என்பதை இந்த நிலையான வளர்ச்சியும் உணவு பாதுகாப்பிற்குமான இடையிலான உறவுகள் மேம்படுத்தி தரும் என்பதை உறுதி செய்கின்றன.